கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட விரும்புகிறார். இந்த காரியம் சொல்லப்பட்ட சூழ்நிலையில அங்கே மீகா என்பவர் இஸ்ரவேல் தேசத்தில் தீர்க்கதரிசியாக இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இந்த மீகா புஸ்தகத்தின் 2வது அதிகாரத்துல முதல் பாகம் அங்கே தேவனுடைய நியாய தீர்ப்பு, அங்கே ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தம் அங்கே நியாய தீர்ப்பு உண்டாகிறதையும் பின் பிற்பாடு அந்த 12, 13ஆம் வசனங்களில மனம் திரும்புகிற அந்த ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்டோரேஷன் அங்கே கொடுக்கப்படுகிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் தேசம் அசீரியா நாட்டின் மூலம், அசீரியாவினுடைய அந்த ராஜாவின் மூலம் ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ரஷனுக்குள்ள அங்க சென்று கொண்டிருந்ததை பார்க்கிறோம். அடுத்ததாக அங்கே பாபிலோனுடைய சிறையிருப்புக்குள்ளேயும் அந்த தேசங்கள் கடந்து போகிறத பார்க்கிறோம். அப்போ இந்த வார்த்தை எதை சொல்லுகிறது அப்படின்னா, அங்க ஒரு இம்மீடியட்டா அங்க ஒரு டெலிவரன்ஸ் நடக்க போகிறதையும், பிற்காலத்துல ஆவிக்குரிய ரீதியில அங்கே மேசியா எல்லாவற்றையும் அவர் விடுதலை பண்ணுகிறதையும் நம்ம இந்த வசனத்தின் மூலம் ஒரு வாக்குத்தத்தமாய் நம்ம இன்றைக்கு பெற்றுக்கொள்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கிற ஒரு காரியம், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஒரு மிலிட்டரி லீடர் எப்படி ஒரு ராணுவத்துல ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு லீடர் அந்த ஜனங்களை எல்லா சிறையிருப்புல இருந்து வெளியே கொண்டு வருகிறத போல அவர் என்ன செய்யறாராம், இன்றைக்கு நமக்கு முன்பாக அவர் நடந்து போகிறாராம். பாவத்தையும் மரணத்தையும் அவர் என்ன செஞ்சிட்டாராம், உடைத்து அந்த கட்டுகளை அவர் என்ன செஞ்சிட்டார், உடைத்தெறிந்து விட்டார். அந்த தடைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில தடைகளாய் நின்று கொண்டிருந்ததோ அத்தனையும் அவர் சிலுவையில என்ன செஞ்சிட்டாரு, உடைத்து எரிஞ்சிட்டாரு. இன்னைக்கு அவர் நம்ம வாழ்க்கையில இருக்கிற அத்தனை தடைகளையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு, நீக்கி நம்மை விடுவிக்கிற ஒரு நல்ல தகப்பனாய் இன்றைக்கு அவர் வெளிப்படுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்போ இன்றைக்கு தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்தான். நம்ம வாழ்க்கையில் அது என்ன தடையா இருந்தாலும் சரி, இன்றைக்கு அந்த தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அப்படிங்கிறத நீங்க விசுவாசிக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அப்போ இந்த வாசல் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கதவு அடைபட்டு இருக்கு அப்படின்னா, அங்கே ஏதோ ஒரு சிறையிருப்புக்குள்ள, ஒரு ஒரு பயங்கரமான ஒரு அப்ரஷனுக்குள்ள, ஒரு பாவத்தின் கட்டுகளுக்குள்ள நம்ம என்ன செய்றோம், அடிமைப்பட்டு கிடக்கிறோம். அந்த கதவுக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம். ஆனா பிரேக்கிங் த்ரூ த கிரேட், அதாவது வாசலால் உட்பிரவேசித்து நம்ம கடந்து போறோம். அந்த தடைகளை நீக்கி கடந்து போறோம்னா, எல்லாவித அடிமைத்தனத்துல இருந்து, ஒருவேளை நம்ம ஸ்பிரிச்சுவலா இருக்கிற ஒரு பாண்டேஜ்னாலும் சரி, பிசிக்கலா சரீரத்தில இருக்கிற என்ன ஒரு பாண்டேஜா இருந்தாலும் சரி, இன்னைக்கு அந்த தடைகளை நீக்கி நம்ம வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போறோம். அது என்ன வாசல்? அவர் சொல்றாரு, "நானே வாசல்" அப்படின்னு சொல்றாரு. "நானே வழியா இருக்கிறேன். நானே வாசலா இருக்கிறேன். திறந்த வாசலா நான் இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லி எ நான் அந்த யோவான் 10வது அதிகாரத்துல பார்க்கிறோம். ஒருவன் எனக்குள் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு அந்த வாசலுக்குள்ள நம்ம என்ன செய்றோமா, உட்பிரவேசித்து கடந்து போகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம அது ஆவிக்குரிய ரீதியில இன்னும் ஒரு வகையில நம்ம சொல்லணும்னா, நம்ம இன்றைக்கு பாவத்திலிருந்து நம்ம நீதிமான்கள் அப்படிங்கிற ஸ்தானத்துக்குள்ள வாசலாகி அவருக்குள்ள உட்பிரவேசித்ததின் நிமித்தம் இன்றைக்கு நீதிமான்களாய் நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் இந்த வார்த்தையின் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். இன்னைக்கு ஆ அங்க கோரேஸ் ராஜா அங்க என்ன செய்றாரு, இஸ்ரவேல் மக்கள பாபிலோனின் சிறையிருப்புல இருந்து அங்க விடுவித்தது போல, இன்றைக்கு நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து நம்மை அந்த இருளின் அதிகாரத்தில் ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுவித்து, இன்றைக்கு அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம என்ன செய்றாராம், கொண்டு போகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு தடைகளை நீக்கி போடுகிற அவர், இன்றைக்கு தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளாக அவர் கொண்டு சேர்க்கும்படியாக, அந்த ராஜா நமக்கு முன்பாக அவர் போகிறார். இன்றைக்கு நம்ம அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம ஒவ்வொருவரும் வந்து சேர்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமா இருக்கிறது. கர்த்தர் அவர்கள் முன்னரியில் நடந்து போவார். த லார்ட் ஆன் த ஹெட் ஆஃப் தெம். அப்போ
இது என்னன்னா, நம் தேவன் அதாவது இன்றைக்கு உலகத்தை படைத்தவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், நம்மை படைத்த சிருஷ்டிகர் இன்னைக்கு என்ன செய்றாராம், நமக்கு முன்பாக நடந்து போய், நம்ம எந்த இடத்திற்கு போக வேண்டுமோ அந்த பாதையில அவர் நேர் பாதையில அவர் என்ன செய்கிறாராம், நடத்துகிறாராம். அதனால தான் சங்கீதம் 23ல கூட நம்ம பார்க்கிறோம், "கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார்." அப்போ இன்னைக்கு நம்ம எந்த இடத்துக்கு போகணும்? அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைக்கு அவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ இன்னைக்கு தடைகளை நீக்குகிறவர் இன்னைக்கு நமக்கு முன்னாடி போற இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதெல்லாம் தடையா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். இன்றைக்கு அந்த தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக போகிறார் அப்படிங்கிறத நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, அந்த தடைகள் நீங்கப்பட்டு அந்த வாசலால் அவரே வாசலாய் இருக்கிற அந்த வாசலால் நீங்கள் உட்பிரவேசித்து கடந்து போகிறதையும், உங்களுடைய ராஜா உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஒரு ராஜா நமக்கு முன்னாடி நடந்து போறாருன்னா, அந்த பாதைகள் எல்லாம் நிச்சயம் செவ்வையாகத்தான் இருக்கும். இனி உங்களுக்கு கரடுமுரடான பாதைகள், எந்தெந்த இடத்துலலாம் தடைகள், இதெல்லாம் நான் எப்படி தாண்டுவேன்னு நெனைக்கிற காரியங்கள், இனி உங்க வாழ்க்கையில இருக்காது. ஏன்னா, அந்த ராஜாவாகிய தேவன் இன்றைக்கு உங்களுக்கு முன்னாடி நடந்து போகிறார். கர்த்தர் உங்கள் முன்னணியில நடந்து போகிறார். இனி உங்க வாழ்க்கையில தடைகள் என்பது இருக்காது. திறந்த வாசல் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் நிச்சயம் காண்பீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தடைகளை நீக்கி போடுகிறவர். எங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் வந்த தடைகளை நீக்கி போடுகிறவர். எங்களுக்கு முன்பாக நீர் செல்லுகிறீர் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வாசல், நீரே வாசலாயிருக்கிற அந்த வாசலால் உட்பிரவேசித்து நாங்கள் ஜீவனும் புதிதுமான அந்த மார்க்கத்துக்குள்ளாக எங்களை நுழையச் செய்திருக்கிற உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள எங்களை நீர் கொண்டு வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, ராஜாவாகிய தேவன் எங்களுக்கு முன்பாக செல்வதினால் எங்கள் பாதைகள் எல்லாம் அது செவியாக்கப்பட்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.